இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் பார்த்துருப்பீங்க. ஒரு சேனலில் திரும்பி பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு 2 சீட்டு தான் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது என்னப்பா கதை? இது எனக்கு ஒன்றும் புரியலையே. முதல்ல இந்த எக்ஸிட் போல்னால் என்ன, அதுக்கப்புறம் ஏதோ தொங்கு சட்டசபை அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன, இதை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு தாவேக்கா தொண்டனா அந்த செய்தியை பற்றி ஒரு கிளியர் கட் நாலேஜ் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பியூராக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் அப்படியே ஒரு பேக்கேஜாக அமைச்சிருக்கேங்க. ஆனால் ஆரம்பித்து அக்கனால் அந்த வீடியோவில் முடிச்சிடலாம். இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிற மேட்டரை ஒரே வீடியோவில் முடிச்சு விட்டுடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட எண்ண ஓட்டம். ஒன் பை ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, எக்ஸிட் போல்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கருத்து கணிப்பு தான், வேறு எதுவும் கிடையாது. அதாவது நம்ம ஓட்டு போட்டு வர்றோம்ல, ஓட்டு போட்டு வந்த பிறகு நம்ம அந்த போல்லேருந்து எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் ஆனோன்னே நீங்கள் யாருக்கு சார் ஓட்டு போட்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நம்மள்கிட்ட மைக்கில் கேட்பாங்க, இல்லை தனிப்பட்ட முறையில் கேட்பாங்க. நம்ம ஏதோ ஒரு கருத்தை சொல்லுவோம், நான் இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த ஓட்டு போட்டு வந்தோன்னே சில மக்கள் அத்தனை பேர்ட்டே நாங்கள் பேசணுங்க, இந்தந்த மக்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, இது அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கட்சிக்கு இவ்வளோ சீட்டு கிடைக்கும், இந்த கட்சிக்கு இவ்வளோ சீட்டு கிடைக்கும்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட சாம்பிள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரை அவங்களால மீட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு 50,000 பேர், 60,000 பேர், 70,000 பேர் அந்த கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய நிறுவனத்தை பொறுத்தது. அது எந்தெந்த பேரை அவங்களால சந்திக்க முடியுதோ, ஏஜ் கேட்டகரி வயசு, ஊராட்சியில் ஒருத்தவங்களை சந்திப்பாங்க, மாநகராட்சியில் ஒருத்தவங்களை சந்திப்பாங்க, நகரத்தில் ஒருத்தவங்களை சந்திப்பாங்க, படித்தவங்க படிக்காதவங்க, ஆண்கள் பெண்கள்னு சொல்லி ஒரு 50,000 ஒரு 1,00,000 பேர், கிட்டத்தட்ட 2,00,000 பேர் கூட ஒரு நிறுவனம் எடுக்கலான்னு வைங்களேன். அந்த நிறுவனத்தை அது டிபெண்ட் பண்ணது. ஏன்னா அவங்க கருத்து கணிப்பு எவ்வளோ தூரம் அக்யூரஸியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி சில மெனக்கெடெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பேட்ட பேசி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50,000 பேட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாமே, பேசி 4.5 கோடி பேர் இப்படி தான் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளியிடுவாங்க. அதன் பெயர் தான் எக்ஸிட் போல் அப்படிங்கிறது தான், வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அது இவ்வளோ இருக்குது, இது இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டு வந்த பிறகு மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ள அஜெண்டாக்கள் உள்ள ஒரு கட்சிக்கு சார்பாக நம்ம கருத்து கணிப்பு வெளியிடுறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்த பிறகு இது ஆக்சுவலாக ஒரு சயின்ஸுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு சாம்பிள் எடுத்தால் அது இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுங்கிறது. எல்லாரும் ஒரே மாதிரி சாம்பிள் எடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ரிசல்ட் வரணும். ஒன்று 2 தான், யார் கூட்டினாலும் 2 தான் வரும், வேற எப்படி வராது. ஆனால் இங்கே கட்சி பேதங்கள் உள்ள வர்றதுனால ஒன்று சில பேருக்கு 4 இருக்குது, ஒன்று சில பேருக்கு -1 இருக்குது. ஸோ இந்த கட்சிகள் உள்ள வர்றதுனால இந்த அஜெண்டாக்கள் அத்தனையுமே மாறி போச்சு. அதனால தான் எக்ஸிட் போல் சில நேரங்களில் நம்ப முடியாத ஒரு இடத்துக்கு போயிருச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. போயிடுச்சு பிறகு இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாரும் அப்படி இல்லைங்க. ஒரு சில பேர் நேர்மையாக கரெக்டாக நம்மளுடைய எக்ஸிட் போல் கரெக்டாக இருக்கணும், எது ரிசல்ட்டாக இருக்கோ அதை நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நேர்மையாக இங்கே கருத்து கணிப்பு வெளியிடக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஓவரால் இருக்கக்கூடிய விஷயத்தில் யார் யார் அஜெண்டா, யார் யார் இருக்கா அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ஓவரால் பார்க்கும்போது நேற்று ஏன் உங்களுக்கு இவ்வளோ குழப்பம் வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 18-19 நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தூவி விட்டுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் எல்லா கட்சி பேரை சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். இப்போ ஒவ்வொரு நிறுவனத்தை நம்ம எடுத்துக்கிட்டா தாவேக்காக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 98லேருந்து 120 சீட்டு தாவேக்கா ஜெயிக்குன்னு சொல்லியிருக்காங்க. சவுத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் 120லேருந்து 124 சீட்டு, அதாவது 120னா ஒஸ்ட்டாக நடந்து போச்சுன்னா 120ங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா 124 சீட்டு ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. என்டிடிவி என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்கா 18 to 24 சொல்கிறாங்க. பீப்புள் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா 18 to 24 சொல்கிறாங்க. பீப்புள் இன்சைட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 30 to 40 சொல்கிறாங்க. சாணக்கியா 13 to 18 சொல்கிறாங்க. ரிபப்ளிக் பார்த்தீங்கன்னா 10 to 12 சீட்டு ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து அப்படியே கடந்து வந்தீங்கன்னா ஜேவிசி அப்படிங்கிற நிறுவனம் 8 to 15 சீட்டு ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஓட்டு வைப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா 4 to 10 அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அக்னி அப்படிங்கிற நிறுவனம் ஒரே ஒரு சீட்டு தான் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. நான் முன்னாடி சொன்னபடி எல்லாருமே ஒரே மாதிரி எக்ஸிட் போல் அப்படிங்கிற விஷயத்த இந்த அறிவியலை ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கும். ஒருத்தங்க நம்மளை ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க, ஒருத்தங்க நீங்கள் ஒரு சீட்டு தான் வாங்குவேன்னு சொல்கிறாங்க. இதனால தான் இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறத பெரும்பாலும் யாரும் நம்ப வேணாம், யாரும் செலிப்ரேட் பண்ண வேணாம், ஏன்னா இதுக்குள்ளே அஜெண்டா போயிருச்சுங்கிறத நிறையா சொல்லுவாங்க. ஓகேப்பா, அப்போது இப்படிலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு வெளியிட்டிருக்காங்க. ஒருத்தங்க கூட நேர்மையானவங்க கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்காங்க. இங்கே நேர்மையானவங்க இருக்காங்க. அந்த நேர்மையானவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தாவேக்கா ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டாங்க அந்த நேர்மையானவங்க. அதனால இந்த உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோச்சிக்கிட்டு இருக்காங்க. யாருப்பா அவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த நிறுவனங்கள்ல யாருக்கு ரொம்ப கரெக்டாக கருத்து கணிப்பை வெளியிடுவாங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற நிறுவனம். இவங்க வந்து இந்தியா டுடேயோட சேர்ந்து கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க, எக்ஸிட் போல வெளியிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்கா 98 சீட்லேருந்து 120 சீட்டு ஜெயிக்கும்னு சொல்லிட்டாங்க. டிஎம்கே நம்மளோட கம்மியாக தான் போட்டிருக்காங்க. தாவேக்காவுக்கு வந்து டிஎம்கேவோட அதிகமாக போட்டிருக்காங்க. அதிமுகவோட எங்கேயோ போட்டாங்க. நாம் தமிழர்லாம் கணக்கிலே கிடையாது இவங்களோட கருத்து கணிப்பில். ஓவரால் பார்க்கும்போது இவங்க ஒரு 50,000க்கு மேற்பட்ட சாம்பிள் எடுத்து நாங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரிப்பா, இவங்களோட விஷயம் அக்யூரேசின்னு சொல்கிறியே, எப்படி அக்யூரேசி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சீட்டு கன்வென்ஷனை விட்டுருங்க. இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னால் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. 2024 தேர்தலில் மோடி தான் மறுபடியும் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தனி பெரும்பான்மையாக வருவாங்க, 400 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. மோடி ஜெயிச்சார், ஆனால் 400 சீட்டு ஜெயிக்கல. கூட்டணி ஆட்சியோட அவர் இப்போ வந்து பிரதமராக இருக்கார். 2021 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வரும், கிட்டத்தட்ட 160 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த இப்போ நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம், அந்த நிறுவனத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன், வேறு யாரை பற்றியும் பேசலை. அவங்க சொன்னாங்க. ஆனால் திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன சீட்டு அடிப்படையில் வரல, ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இவங்க எலெக்ஷன், அதாவது 2013க்கு மேலே நினைக்கிறேன், அப்போ தான் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 2013 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒரு 68 தேர்தல்கள் கணிச்சிருக்காங்க. இதில் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, கிட்டத்தட்ட அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இல்லை வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துலையாவது போய் நிற்கிறாங்க. இல்லை இவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் மிஸ் ஆனிச்சுன்னா 2016 தேர்தலில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா டிஎம்கே தான் ஜெயிக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதிமுக ஜெயிச்சிட்டாங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 2016 பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறது உங்கள் கவனத்துக்கு வைக்கிறேன். இந்த மாதிரி இவங்களுடைய அக்யூரசி, அந்த யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துல ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. ஆனால் சீட் கன்வென்ஷன் அப்படிங்கிற விஷயத்தில் நிறையா மிஸ்டேக் ஆகுது. இவங்க வந்து பெரும்பான்மைன்னு சொன்னால் பெரும்பான்மைக்கு ரொம்ப பக்கத்தில் போகிறாங்க. இவங்க வந்து 100 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு 130 140 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சீட்டு விஷயத்தில் நிறையா தப்பு நடக்குது. அதே நேரத்தில் நான் முன்னாடி சொன்னபடி வெற்றினா வெற்றி, அதில் மாற்று கருத்து இல்லை, கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குது. இவங்க மட்டும் கிடையாதுங்க, சவுத் மேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்களும் இதே மேட்டர் தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஒரு நிறுவனத்தோட பேர் சொல்கிறேன், ஆக்சுவலாக பேரை மறந்துட்டேன், நான் சைடில் வந்து போஸ்ட் போடுறேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தொங்கு சட்டசபை தான் அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னப்பா இது மேட்ரு, தொங்கு சட்டசபைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி இவங்க கூட கூட்டணியில் இருப்பாங்க, எலெக்ஷனை சந்திப்பாங்க. எலெக்ஷனில் யாருக்குமே பெரும்பான்மை வரலனா, இப்போ உதாரணத்துக்கு டிவிக்கே வந்து ஒரு 100 சீட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ நம்ம ஆட்சிக்கு வரணும்னா 118 சீட்டு தேவைப்படும். இப்போ 118ன்னு எப்படி கணக்கு வருதுன்னா 234 தொகுதி இருக்குது, அதில் பாதி 117, அதோட ப்ளஸ் 1 சேரணும், 118 வேணும். இப்போ நம்மள்ட்ட வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 சீட்டு தான் இருக்குது, 18 சீட்டு நமக்கு தேவைப்படுதுன்னா இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக இப்போ திமுகலேருந்து 2 கட்சியை நம்ம உருகலாம். இங்கே பாருங்க, எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கோம், டிஎம்கே 90ல் இருக்காங்க, நாங்கள் 100ல் இருக்கோம், நீங்கள் ஒரு 18 சீட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா திமுகவில் இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட பேசலாம், அதிமுகவில் இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட பேசலாம். பேசி நம்ம என்ன பண்ணலாம், தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக ஒரு தொங்கு சட்டசபையை பார்த்தீங்கன்னா உருவாக்கலாம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கட்சியோட தலைமையோட ஒப்புதல் இல்லாமல் அந்த கட்சியோட அந்த சில எம்எல்ஏக்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா அவங்க கட்சியோட விதியை தாண்டி, அதாவது கம்யூனிஸ்டில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு வச்சுக்கலாமே. ஏன்னா இப்போ அவங்க 6 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க, 3/2 பகுதி அப்படிங்கிறப்போ ஒரு 5 எம்எல்ஏவாவது நமக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டுமே அவங்களோட அந்த எம்எல்ஏ பதவி பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படாது. அப்படி அவங்க 1-2 பேர் வந்து கம்யூனிஸ்ட் வந்து திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்சுப்புட்டு நமக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா, அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் அவங்களோட பதவியை பிடிங்கிடுவாங்க. ஸோ 3/2 பங்கு உறுப்பினர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டுமே அந்த கட்சியோட ஆதரவை நம்மளால் கோர முடியும். இதில் உதாரணத்துக்கு காங்கிரஸில் ராகுல் காந்தி அவர்களே போய் நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணால் கூட ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் வந்து அசம்பிளிக்கு போங்க, ஆளுநர் வந்து டிவிகே கூப்பிடுவார் ஆட்சி அமைக்க, நீங்கள் சட்டசபையில் வந்து கணக்கெடுப்பு எடுப்பாங்க, அதில் நீங்கள் டிவிகேக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுவாங்க, நீங்கள் ஒரு 18 பேர் இருக்கீங்களா, 18 பேருக்கும் இந்த கட்டளையை கொறடா உத்தரவு போடுறாங்க, உத்தரவு அடிப்படையில் நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொறடானா யாரும் கிடையாது, அந்த 18 எம்எல்ஏக்களை அங்கே இருக்கக்கூடிய சட்டசபையில் இந்த மசோதாவுக்கு கை தூக்குங்க, இந்த மசோதாவை ஆதரிங்க, இந்த மசோதாவை எதிருங்கன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தான். அவரோட உத்தரவை அந்த எம்எல்ஏக்கள் மீறினா கூட அவங்களுடைய பதவி பார்த்தீங்கன்னா அங்கே பறிக்கப்படும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. தொங்கு சட்டசபை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கலனா தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைச்சு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு
முயற்சி பண்ணுவாங்க. குதிரை பேரங்கள் நிறையா நடக்கும். ஒரு கட்சி எம்எல்ஏ அங்கே இருப்பார், டக்குன்னு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏ அங்கே போவார்னு சொல்லி ஏகப்பட்ட சினாரியோஸ் இதில் நடக்கும். ஆளுநர் இதில் பெரிய பங்கு வகிப்பார். ஏன்னா ஆளுநர் யாரை கூப்பிட்றாரோ அதை வச்சு தான் அத்தனை விளையாட்டுமே இருக்கும். தமிழ்நாட்டில் இப்போ ஆளுநர் கிடையாது, பொறுப்பு ஆளுநர் தான் இருக்காரு. பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, தமிழ்நாட்டில் கண்டிப்பாக யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, இங்கே தொங்கு சட்டசபை தான் அமையும், அப்பம்போது நம்ம விளையாட்டை விளையாடிக்கலாம், தேர்தலுக்கு பிந்தைய விளையாட்டை விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி ஆசைப்படுது. தாவேகா எங்கேயுமே தன்னுடைய கொள்கை எதிரி அரசியல் எதிரியில் சமரசம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தலைவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாம் நடக்க போகிறது இல்லைங்க. இந்த தொங்கு சட்டசபையெல்லாம் அமைய போகிறது இல்லை. தனி மெஜாரிட்டியாக தாவேகா அதிகாரத்துக்கு வரும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. 140+ இடங்களில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எக்ஸிட் போல் அப்படிங்கிறது தான், தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது மேட்ரு தான். இது எல்லாத்தையும் போட்டு மைண்டில் ஏற்றிக்க வேணாம். ஒரு 4 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அஃபீஷியலான ரிசல்ட் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.